தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதித்து இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை தியானிக்க போகிறோம். இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தா, ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான், ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான், ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இரக்கமுள்ள தேவனே, இந்த நல்ல காலை எங்களுக்கு தந்திருக்கீங்க. நன்றி சொல்வதற்கு எங்களுக்கு வாயில் வார்த்தைகளே இல்லை. ஆண்டவரே, நன்றி சொல்வதற்கு ஆயுள் காலமே போதாது. எவ்வளவு நன்மைகளை ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவன் எங்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. நீங்கள் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக, நீங்கள் செய்து வருகிற எல்லா உபகாரங்களுக்காக மனதார தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சங்கீதம் 116 சங்கீதம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்தில் நம்ம ஆண்டவராகிய தேவனை தொழுது கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவில் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை எதற்காக படைத்திருக்கிறார் என்றால் தேவனை ஆராதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவரை துதிக்க தேவன் நம்மளை படைச்சிருக்கிறார். நமக்கு எல்லாரும் தெரியும், இன்றைக்கி உலகத்தை முழுவதும் வேதனைப்படுத்தி கொண்டு கலங்கடித்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசானவன், அவன் லூசிப்பர் என்கிற பேரில் தேவனை ஆராதிக்கிற ஒரு தூதனாக படைக்கப்பட்டான். அவனை ஆண்டவர் தன்னை ஆராதிப்பதற்காகவே அவனையும் அவனுடைய கூட்டத்தில் இருந்த தூதர்களையும் ஆண்டவர் படைத்தார். ஆனால் அவன் என்ன செஞ்சான்னா, தேவனுக்கு விரோதமாக யோசித்து தேவனுடைய பர்வதத்தின் மேலே ஏறுவேன், அவருடைய சிங்காசனத்தின் மேலே நான் அமருவேன் என்று சொல்லி அவன் இருதயத்தில் பெருமை கொண்டதுனால அவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போனான். அவன் அந்த ஸ்தானத்தை இழந்து போனதுனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, இவனை ஒரு தூதனாக படைத்து நம்மை ஆராதிக்கும்படியாக ஏற்படுத்தினோம், தொழுது கொள்ள ஏற்படுத்தினோம். அதனால் இவன் விழுந்து போயிட்டான். அதனால் ஆண்டவர் நினச்சாரு, இனி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்கினா அவன் நம்மளை எப்போவுமே ஆராதிப்பான் என்று சொல்லித்தான் ஆண்டவர் மனிதர்களாகிய நம்மளை உண்டாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை உண்டாக்கிட்டு அந்த தூதன் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நாம் எல்லாரும் அவரை ஆராதிக்கணும், அவரை எல்லாரும் தொழுது கொள்ளணும். அதனால் இன்றைக்கி ஜனங்கள் பாருங்கள், ஆண்டவரை தேடுகிற
ஜனங்கள் தேவனை இடைவிடாமல் ஆராதிப்பார்கள். உண்மையாக அவரை சேவிக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் அவரை ஆராதித்து கொண்டே இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். எப்பவும் ஆராதிக்க முடியுமா? முடியும். ஸ்தோத்திர பலி என்கிற ஒரு பலியை நாம் செலுத்தும் போது அது எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு ஆராதனையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது பல இடங்களில் மிருகங்களையும் பறவைகளையெல்லாம் கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்தினாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகள், சிலுவையில் அவர் பலியானதற்கு பிறகு அந்த பலிகள் நின்று விட்டது. அதுக்கப்புறம் பலி தேவையில்லை. ஏன்னா இயேசுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தினால நமக்கு மீட்பு கிடைச்சிட்டு அவரை விசுவாசிக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பலி செலுத்தி அப்புறம் அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பலி நிறுத்தப்படலை. பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட அதே பலிக்கு சமானமாக புதிய ஏற்பாட்டில் தேவஜனத்தின் நாவில் ஆண்டவர் ஒரு பலியை செலுத்த சொல்கிறார். அது என்ன பலினா? ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி. இந்த ஸ்தோத்திர பலியை தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்போவுமே செலுத்தணும். ஆண்டவர் அதை குறித்து நம்மளை எதிர்பார்த்துட்டே இருக்கிற நம்ம எல்லாரும் அவருடைய நாமத்தை துதிக்கிற ஸ்தோத்திர பலியை செலுத்தணுமா. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே வேதம் எப்படி சொல்லுகிறது? ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அப்போ உதடுகளினால் கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ம துதிக்கணும். உங்கள் நாவை தெய்வம் அதுக்காகத்தான் உண்டாக்கியிருக்கார். நாம் பேசுகிறோம், நிறைய காரியங்களை நாம் பேசுகிறோம். ஆனால் அந்த பேசுகிறதுக்கு மாத்திரமல்ல, அதிகமாக தேவனை துதிக்கிறதுக்காகத்தான் நம்முடைய நாவை ஆண்டவர் சிருஷ்டிச்சிருக்கிறார். அதனால் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்க மறந்து போயிடாதீங்க. ஸ்தோத்திர பலியை செலுத்த மறந்துடாதீங்க. அவரை ஆராதிக்க நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படி பலி செலுத்தி தேவனை பிரியப்படுத்தி அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் உங்களுக்கு உதவுவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஸ்தோத்திர பலிகளை என் ஆண்டவருக்கு நாங்கள் ஏறெடுத்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி எங்கள் தேவனாகிய கர்த்தரை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றும். எங்களை உண்டாக்குனதின் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.